வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி தாங்க. இந்த 3 பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் போதும், சூப்பரான குழம்பு உடனடியாக நம்ம செஞ்சிடலாங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இந்த புளியை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. கூடவே நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸான கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. எல்லா கருவேப்பிலையும் நம்ம இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையை அரைச்சி குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்ம சும்மா சாதத்துலேயோ குழம்புலையோ தாளித்து போடும்போது யாருமே அதை சாப்பிட மாட்டோம், தூக்கி எடுத்து வச்சுருவோம். ஆனால் நம்ம தூக்கி எடுத்து வைக்கிற கருவேப்பிலையில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்படி அரைச்சி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லா கருவேப்பிலையும் நம்ம உருவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 3 நல்லா பொரியணுங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டு எண்ணெயில் வணங்கும் போதே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறலாம். நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் நல்லா அந்த எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலையோட வாடை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மறுபடி நம்ம அதை கொதிக்க வைக்கும்போது அது நல்லா வற்றி நல்லா சூப்பரான மணத்துக்கு வந்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இது எல்லாம் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிருச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பரண்டு வந்துருச்சு. இன்னும் கூட குழம்பு கொஞ்சம் கட்டியாகணுங்க. அது வரைக்கும் நம்ம இன்னும் கூட மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளுடைய குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான
கருவேப்பிலை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதம் கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த கருவேப்பிலை குழம்பை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.